எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்விஸ் மெரிங் வச்சு மேக்ரோன்ஸ் எப்படி பண்ணணுன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்விஸ் மெரிங் மேக்ரோன் ரொம்பவே ஈஸி. ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் டிலே ஆகக்கூடாது. ஸோ அதை மட்டும் பார்த்து பக்காவாக பண்ணணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லென்த்தி வீடியோஸ் நான் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அதை பக்காவாக வாய்ஸ் கொடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு 3 to 4 days ஆகுது. இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் அது பெருசாக ரீச் இல்லை. நான் ஃப்ரெஞ்ச் பேஸ்டு டெசர்ட்ஸ் ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். கிளியராக எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ணுறேன் அதை பற்றி. பட் அதுக்கு பெருசாக ரீச் இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோவுக்கு ஒரு 1000 likes கூட வரல அப்படின்னா, நான் லென்த்தி வீடியோஸ் இந்த மாதிரி ரெசிபி ஷேர் பண்ணுறதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு வேளை இந்த வீடியோவுக்கு ஒரு 1000 likes மேலே வந்ததுன்னா, இதே மேக்ரோனுக்கு ஆத்தென்டிக்கான க்ரீம் வித் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸோட எப்படி ஃபில்லிங்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். எக் ஒயிட்டை செப்ரேட் பண்ணணும். ஸோ சிங்கிள் ட்ராப் ஆஃப் எக் யோக் கூட இருக்கக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் எக் ஒயிட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இந்த ரெசிபிக்கு. அதுக்கப்புறம் கேஸ்டர் சுகர் இருந்தால் தான் மெரைங் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸுக்கு வரும். ரொம்ப ரெகுலர் சுகராக இருந்தால் அது சீக்கிரமாக டிசால்வ் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் இன்கேஸ் உங்கள்கிட்ட கேஸ்டர் சுகர் இல்லைன்னா நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ரெகுலர் சுகரையே லைட்டாக பவுடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப பவுடர் பண்ணக்கூடாது. ரொம்ப பவுடர் பண்ணால் அது சீக்கிரமாக டிசால்வ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணக்கூடாது. அதனால் லைட்டாக பவுடர் பண்ணிக்கோங்க. மேக்ரோனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்மண்ட் பவுடர் அண்ட் ஐசிங் சுகர் இது ரெண்டுமே சிஃப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் சிஃப்ட் பண்ணலன்னா லம்ப்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் மேக்ரோனில் அங்கங்கே லம்ப்ஸ் இருக்கும். அது நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வராது. ஒன் சைடு ஃப்ளாட்டாக இருக்கும், ஒன் சைடு பிக்காக இருக்கும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக இந்த ஆல்மண்ட் பவுடரையும் ஐசிங் சுகரையும் ஒன்றா கம்பைன் பண்ணி நீங்கள் சிஃப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் டபுள் பாயிலிங் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த பாட்டில் லைட்டாக வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிளான ஒரு பவுல் டாப்பில் இருக்கட்டும். அதில் எக் ஒயிட் அண்ட் கேஸ்டர் சுகர் போட்டு நம்ம டபுள் பாயிலிங் பண்ணணும். இந்த டபுள் பாயிலிங் பண்ணுறதுக்கு லைட்டாக ஸ்டீம் வந்தால் போதும். ரொம்ப வாட்டர் பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. கீழே அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஸ்மோக் வர மாதிரி ஸ்டீமிங் வந்துக்கிட்டே இருந்தாலே போதும். இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருந்ததுனாலும் சரி, நீங்கள் எந்த ஸ்டவ் யூஸ் பண்ணாலும் டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையாகவோ இல்லை லோவாகவோ வச்சு மெயின்டைன் பண்ணி நீங்கள் டெம்பரேச்சர் ரீச் பண்ணணும். அன்டில் 72 degrees Celsius வர வரைக்கும் இந்த எக் ஒயிட் அண்ட் சுகரை நீங்கள் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் டெம்பரேச்சரை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். மெயின் இம்பார்ட்டண்ட்டாக ஸ்விஸ் மெரிங் பண்ணுறதுக்கு தெர்மாமீட்டர் ரொம்பவே முக்கியம். ஸோ இது இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டெம்பரேச்சரை நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். அது டச் பண்ணி அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் கேரமலுக்குலாம் தண்ணியில் போட்டு பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் டெம்பரேச்சர் தான் கரெக்டான ஒரு சொல்யூஷன், கரெக்டான அவுட்புட் வர்றதுக்கு. நீங்கள் டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர் இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா அது அன்ப்ரொஃபஷ்னல். அது அவுட்புட் சம்டைம்ஸ் கரெக்டாக வராது. டெம்பரேச்சர் பேக்கிங்கில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பவுமே ஒரு தெர்மாமீட்டர் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். அதனால தான் நான் இந்த டேபிள் அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ரிங்கு வைக்கிறது, இது எல்லாமே பேலன்ஸ்க்காக. ஒன்ஸ் அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆன உடனே நம்ம இந்த மாதிரி செட்டப் பண்ணி உடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். வித் விஸ்க் ஆர் இந்த மாதிரி ஹேண்ட் மிக்சரில். உங்களுக்கு ஸ்டாண்ட் மிக்சர் இருந்ததுன்னா அதிகமான குவான்டிட்டியில் பண்ணணும். ஸோ இப்போ நான் பண்ணியிருக்க குவான்டிட்டியில் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ரெசிபி கொடுத்துருக்கேன். ஹேண்ட் மிக்சரே ஓகே. பட் பண்ணுறப்போ இதே மாதிரியே பார்த்து பண்ணுங்கள். டெம்பரேச்சர் ரீச் ஆனவுடனே இந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை ரைஸ் ஆகிறத பார்ப்பீங்க. அதனால் நான் இது ஒரு ஏதோ எடிட் பண்ணாமல் நான் அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வர வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அது ஸ்டிஃப் பீக்ஸுக்கு வந்துடும் இந்த மாதிரி. ஸோ இப்போ நான் பவுலை டர்ன் பண்ணி காட்டினப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி ஷிஃப்ட் பண்ணி வச்சுருந்த ஆல்மண்ட் பவுடர் அண்ட் ஐசிங் சுகர் இது ரெண்டுத்தையுமே ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். ஒரே டைம் ஆட் பண்ணக்கூடாது, அவ்வளோ லார்ஜ் அமௌண்ட்டை.
ஏன்னா வந்து அந்த மெரைங்கில் இருக்க அந்த ஏரும் அந்த ஸ்டிஃப்னஸும் வந்து அவுட் ஆகக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு 4 டைம்ஸ் இல்லைனா 5 டைம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை இந்த ஃபுட் கலர்ஸ். உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் வேணுமோ ஜெல் கலர் யூஸ் பண்ணுங்கள். பவுடர்டு கலர் இருந்தால் ஓகே. ஸோ அந்த மாதிரி பவுடர்டு கலர் இருந்தாலும் ரொம்பவே நல்லது. மேக்ரோனுக்கு அவுட்புட் ரொம்பவே நல்லா வரும். ஸோ உங்களுக்கு தேவையில்லைன்னா ஃபுட் கலர் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜெல் கலர் இல்லைனா பவுடர்டு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நாசில் இந்த மாதிரி நாசில் யூஸ் பண்ணிக்கோங்க. அது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 56 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது லோக்கலில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மேக்ரோன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பைப் பண்ண வேண்டியது தான். ஃப்ளாட்டான ட்ரேயில் இந்த மாதிரி சிலிக்கான் ஷீட் எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட்லலாம் வந்து மேக்ரோன் வந்து நம்ம பேக் பண்ண முடியாது. இந்த சிலிக்கான் ஷீட்டில் மட்டும்தான் அது ஒட்டாமல் வரும். அதனால் மஸ்ட்டு வந்து சிலிக்கான் ஷீட். சைஸு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸை வந்து நீங்கள் ஈவனாக பைப் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து வீடியோ பர்பஸ்க்காக தான் எடுக்கிறேன் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சிலது வந்து பெருசாகவும் மீடியமாகவும் சின்னதாகவும் நான் பைப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற சைஸில் வந்து நீங்கள் பைப்பிங் பண்ணிக்கோங்க. மேக்கரோன்ஸை பொறுத்த வரைக்கும் உடனே பேக் பண்ணிடக்கூடாது. 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் அது வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கணும். ஸோ மேலே வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும் மேக்ரோன். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம லோட் பண்ணணும் ஓவனில். ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வர்றது கொஞ்சம் இதாகும். மேலே மட்டும் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. நம்ம தொட்டால் அது வந்து ஒட்டக்கூடாது. லைட்டாக தொட்டு பாருங்கள், அது வந்து ஒட்டக்கூடாது பேட்டர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து பேக் பண்ணணும். அப்போ தான் வந்து பாட்டமில் அந்த மாதிரி ஒரு லைன் வரும். ஸோ அதுதான் மேக்ரோனோட லுக். ஃபைனலாக டெம்பரேச்சர் வந்து 150 டிகிரி செல்சியஸ். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஓடிஜியில் பண்ணுறீங்கன்னா நல்லா செக் பண்ணிக்கோங்க ஓடிஜி கரெக்டான டெம்பரேச்சர் வருதான்னு சொல்லிட்டு. ஓடிஜிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு கலர் அதிகமாக வரும், ஒரு சைடு கம்மியாக வரும். அதனால் பக்காவாக அந்த 150லேயே வந்து ஹோல்ட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப் டு 15 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகணும் எக்ஸாக்டாக 150 டிகிரி செல்சியஸில். அப்போ தான் இந்த மாதிரி அவுட்புட் வரும். இப்போ வந்து எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு மேக்ரோன் பண்ணுறாங்க இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்கன்னா ஒரு க்யூரியாசிட்டியில் உடனே போய் வந்து அதை எடுத்து பார்ப்பாங்க குக்கீஸ் மாதிரி நல்லா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அந்த சிலிக்கான் ஷீட்டோடு வந்து ஸ்டக் ஆகிடும். ஒரு நல்ல ஒரு அலோவ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு அது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகி வந்துடும். பக்கவாக இது இப்போ நான் ஷோ பண்ணியிருக்க மாதிரியே வந்து அது வரும். ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்விஸ் மெரைங், இட்டாலியன் மெரைங் இந்த மாதிரி மெரைங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே வந்து பண்ணலாம். இப்போது இருக்க என்னோடய ஷெனாய் நகரில் இருக்க இந்த க்ளவுட் கிச்சன் அயனாவரம் மூவ் ஆகிறோம். ஸோ அயனாவரம் நியர்பை இந்த போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி சைடு டேங்க் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அயனாவரம் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் ஆப்போசிட்டில். ஸோ அந்த இடத்துல வந்து நான் க்ளவுட் கிச்சன் மாதிரி தான் இப்போ செட் பண்ண போகிறேன். எதுக்காகனா ஆஃப்லைன் கிளாஸஸ்லாம் எடுக்க போகிறோம். ஸோ யாருக்காவது ஆஃப்லைன் கிளாஸஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் சரி யூடியூப் பேஜும் சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பேக்கர்ஸ்க்கு டெசர்ட்ஸ் எங்கே கற்றுக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியல. நம்ம ஹோம்மேட் சாக்லேட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து சொல்லித்தரலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் அப்டேட் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.